தேசிய மக்கள் சக்தியின் கட்சி ஆதரவாளர்களை சந்திக்கும் நிகழ்வொன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்றிரவு நடைபெற்றது. இலங்கையில் முதன்முறையாக அரசியல் கலாச்சாரத்தில் புதிய திருப்பம் ஆரம்பமாகியுள்ளது. வேறு யாருக்கும் இதனை செய்ய முடியுமா? வேறு எவராவது செய்வார்களா? இந்த திருப்பத்தினை தேசிய மக்கள் சக்தியை தவிர எவரால் செய்ய முடியும்? மக்களின் எதிர்பார்ப்பினை எங்களால் மாத்திரமே செய்ய முடியும். எதிர்பார்ப்பு, அதனை நாங்கள் செய்துவிட்டோம். மீண்டும் பழைய அரசியலை எவரும் விரும்புவார்களா என நான் நினைக்கவில்லை. இது ஒரு புதிய ஆரம்பமாக, புதிய திசைக்கான பயணமாக மாற்றப்பட்டுள்ளது. பொருளாதாரத்தில் வீழ்ந்த நாட்டை மக்கள் கையளித்தனர். வாழ முடியாத, போதுமான அளவு வங்குரோத்தடைந்த நாடு. நாம் இயலாது என்று கூறவில்லை. நாங்கள் இந்த அரசாங்கத்தை பொறுப்பேற்கும் போதே இது வீழ்ந்த நாடு என்பதனை அறிந்திருந்தோம். பொருளாதார நெருக்கடிக்குள்ளும் பாரிய நெருக்கடி உள்ளது. இந்த வருடத்தில் எவ்வாறு செலவுகளை முகாமைத்துவம் செய்வது? நாம் செலவுகளை கிரமமாக திட்டமிட்டுள்ளோம். இந்த வருடத்தில் அரசாங்கத்தின் செலவுகள் குறைக்கப்பட்ட பட்டியலை இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரவு செலவு திட்டத்தில் சமர்ப்பிப்போம். குறைந்த செலவுகளை கொண்ட அரசாங்கமாக பட்டியலை சமர்ப்பிப்போம். ஜனாதிபதியின் வரவு செலவு திட்டத்திலும் பாரிய நிதி குறைக்கப்பட்டுள்ளது. நான் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கும் போது தரவுகளுடன் உங்களுக்கு கூறுவேன். அமைச்சர்களின் செலவுகள் குறைக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி என்ற வகையில் எனக்கு நிதியமைச்சராக செலவு செய்ய முடியும். டிஜிட்டல் அமைச்சராகவும் செலவு செய்ய முடியும். பாதுகாப்பு அமைச்சராகவும் செலவு செய்ய முடியும். ஜனாதிபதியாகவும் நிதியினை செலவு செய்ய முடியும். இந்த மூன்றையும் தனிநபராக நானே நிர்வகிக்கிறேன். என குறித்தான டிஜிட்டல், பாதுகாப்பு, நிதி அமைச்சுக்களுக்கான செலவினை நான் முழுமையாக நீக்கிவிட்டேன். அந்த பொருளாதாரத்தை கொண்டு நாங்கள் ஒரு அரசாங்கத்தை அமைத்தோம். ஏனென்றால் நாம் நெருக்கடியில் இருக்கிறோம். இதனால் அனைத்து பக்கங்களிலும் அர்ப்பணிப்பினை முன்னெடுக்க வேண்டும். நாம் மக்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். கயிறுகளை இறுக்குவதன் மூலம் மக்களுக்கு தீமை விளைவிப்பதை நாம் அனுமதிக்க முடியாது. அவர்களின் வாழ்க்கையை கட்டியெழுப்ப வேண்டும். குற்றங்களை ஒழிப்பது தொடர்பிலும் ஜனாதிபதி இதன் போது கருத்து தெரிவித்தார். කුලි සොල්දාදුවන් හිටියට. යම්පාරෙන් කෙනෙක් අත්අඩංගුවට ගත්තා සිවිල් ආරක්ෂක නිලධාරියෙක් T56 එක්ක. එතන මේක දියත් වෙලා තිබෙනවා. கூலி படையினர் இருந்தனர். சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளால் T56 ரக துப்பாக்கியுடன் அம்பாறையை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். அந்த அளவிற்கு இது விரிவடைந்துள்ளது. இலங்கையின் பிரதான ராணுவ முகாமில் T56 ரக துப்பாக்கிகள் 73 காணாமல் போயுள்ளன. இன்று எனக்கு பாதுகாப்பு செயலாளர் அழைத்து கூறினார். சரியாக பார்த்தால் 73 துப்பாக்கிகள் அல்ல, 200க்கும் அதிகமாக காணாமல் போயிருக்கலாம் என கூறினார். அவ்வாறென்றால் முகாம்களில் இருக்க வேண்டிய துப்பாக்கிகள் பாதாள குழுக்களிடம் உள்ளன. காணாமற் போன 73 துப்பாக்கிகளில் இப்போது நாம் 38 துப்பாக்கிகளை மீட்டுள்ளோம். இன்னும் 35 துப்பாக்கிகள் பாதாள குழுக்களிடம் உள்ளன. அரசியல்வாதிகளை பாதுகாக்கின்ற, போதைப் பொருளை ஊக்குவிக்கின்ற இராணுவத்தின் சிறிய குழுக்களும் அவர்களுக்கு உதவி செய்கின்றன. சட்டவிரோதமான துப்பாக்கிகள் 1, 2 துப்பாக்கிகள் என்றாலும் பரவாயில்லை. 73 துப்பாக்கிகள், இப்போது 200ஆக அதனை நான் பார்க்கிறேன். இவர்கள் குற்றவாளி குழுக்களை உருவாக்கியுள்ளனர். எவ்வாறு இந்த குற்ற செயல்களை இல்லாமல் ஆக்குவது என்பது தொடர்பில் போலீஸ் மா அதிபர், விசேட அதிரடிப்படையினர், வான்படை, கடற்படை, இராணுவம் ஆகியவற்றின் உயரதிகாரிகள் கலந்துரையாடி வருகிறோம். எங்கு துப்பாக்கி சத்தம் கேட்கும், என்ன நடக்கும் என்ற நிலை நாட்டில் உருவாகியுள்ளது. நாம் படிப்படியாக இந்த நாட்டை போதைப் பொருள் பாதாள உலக குழுக்களிடமிருந்து மீட்டெடுப்போம். අපි අබ්බමල් රොණකින්වත් හානි කරන්නේ. ඒ විශ්වාසය තව ශක්තිමත් කරමින් ඉදිරියට යනවා.